இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப் பத்தி ஒரு குட்டி கான்செப்ட் பார்க்க போறோம். இதுல எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எல்சிஎம்னா பெரிய, ஹெச்சிசிஎஃப்னா சிறிய. இதுல 4 பவர் 5, 4 பவர் -81, இதுல 4 பவர் 12, 4 பவர் 7ன்னு இருக்கு. அப்ப இது மைனஸ்ல இருக்கு. அப்ப இது வந்து நம்ம எடுக்க கூடாது. அப்ப மீதி இருக்கிறதுல எது வந்து பெருசுன்னு பாத்தீங்கன்னா 12 மட்டும் தான் பெருசு. அப்ப இதுதான் இதோடைய எல்சிஎம்மா இருக்கும், 4 பவர் 12. இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கேக்குறாங்க. அப்ப ஹெச்சிசிஎஃப்னா வந்து சிறிய, அப்ப சின்னதா இருக்கணும். அப்ப இதுல வந்து p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த பவர்ல வந்து எது வந்து சின்னதா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 5 தான் வந்து சின்னதா இருக்கு. அப்ப இதோடைய ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா p பவர் 5. அடுத்தது 3வது क्वेश्चन பார்க்கலாமா? இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும்னா a பவர் 1, b பவர் 2, c பவர் 3, அடுத்தது a பவர் 2, b பவர் 3, c பவர் 1, அடுத்தது a பவர் 3, b பவர் 2, c பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்கறாங்க, ஹெச்சிசிஎஃப் கேட்கறாங்க. அப்ப இருக்கிறதே இது வந்து சின்னது கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்ப சின்னதுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஏ வந்து எது சின்னதுன்னு பாத்தீங்கன்னா ஏ மட்டும்தான் ரொம்ப சின்னது. ஏன்னா இது a பவர் 2 இருக்கு, a பவர் 3 இருக்கு. அப்ப நம்ம a மட்டும்தான் எடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா b ல வந்து எது சின்னதுன்னு பாத்தீங்கன்னா b பவர் 1 மட்டும்தான் சின்னது. அப்ப b எடுக்கணும். இதுல வந்து எது சின்னதுன்னு பாத்தீங்கன்னா c மட்டும்தான் சின்னது. அப்ப c எடுக்கணும். இதுதான் வந்து இதோடைய ஹெச்சிசிஎஃப்பா இருக்கும். வெறும் லெட்டர்ஸை மட்டும் வச்சு பார்த்துருப்போம். இப்போ வந்து லெட்டர்ஸ் கூட நம்பரையும் சேர்த்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்ப இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். இப்ப 4, 8, ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்ப இதோடைய எல்சிஎம் எப்படி இருக்கும்னா 4 × 2. அப்ப இதுதான் வந்து இதோடைய எல்சிஎம்மா இருக்கும். அப்ப இதுல லெட்டர்ஸ்ல பார்க்கும்போது அதான் எல்சிஎம்னா பெருசுன்னு சொன்னோம்ல. அப்ப வந்து இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுக்கணும், எக்ஸ் கியூப் மட்டும்தான் எடுக்கணும். இதுல ஒய் இருக்கு, இதுல ஒய் ஸ்கொயர் இருக்கு. அப்போ வந்து ஒய் ஸ்கொயர் தான் எடுக்கணும். இதுதான் வந்து இதோடைய எல்சிஎம்மா இருக்கும். 8 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர், இதுதான் வந்து இந்த சம்முடைய எல்சிஎம்மா இருக்கும். இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா 3abc 5xyz 7pqr அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும்.